டிப்ளமா முடிச்சிட்டப்போ என்னோட கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லோயர் லெவல் ஒரு பொசிஷனில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மள்ட்ட வந்தாலும் அது வந்து சக்ஸஸ் நினைச்சாவே போதும், அதை எப்படின்னா அச்சீவ் பண்ணிடலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப்ல ஓவராலாக ஒரு சேல்ஸ் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா ஐம் த பெஸ்ட். நல்ல ஒரு சேல்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஆன் மை ஃபர்ஸ்ட் ஜாப். அது பார்த்து ரெண்டாவது ஜாபுக்குள்ள ரெண்டாவது ஜாப் உள்ள போகும்போது இது இன்சூரன்ஸ் பேக்ரவுண்ட். அந்த இன்சூரன்ஸ் பேக்ரவுண்டில் ஓவரால் சென்னையில் ஐம் த யங்கஸ்ட் பிரான்ச் மேனேஜர் லெவலில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன் இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ் பேக்ரவுண்டில் என்னோட சீனியர் அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரியல் எஸ்டேட். அதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆக்சிடென்ட்டாக ரியல் எஸ்டேட்குள்ளே வந்திருக்கேன். அதுலேருந்து தான் இந்த ரியல் எஸ்டேட் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரியல் எஸ்டேட்டில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஃபெயிலியர்ஸ் நிறைய வந்து பார்த்துருக்கேன். நிறைய லாஸ் ஆகிருக்கேன். ரியல் எஸ்டேட் விட்டு வெளியே வந்தெல்லாம் கூட நிறைய கிடச்சிருக்கேன். பட் இதுக்குள்ளே வந்தாலும் ஒரு சக்ஸஸ் பார்த்து தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கான்ஃபிடென்ட்னால தான் இன்னும் ரியல் எஸ்டேட்டில் நான் இருக்கிறேன். சக்ஸஸும் காட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த ஜேர்னியில் நம்பி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு நிறைய அவங்களும் க்ரோத் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இதில் ஓவராலாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரீம். நீங்கள் ஒன்ஸ் ஒரு ட்ரீம் வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஜாப் வேணால் மாறலாம். இது எல்லாமே ஓவராலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். லைஃப் ஜேர்னியோட ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.